நீங்க வந்து 2500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேல உங்க லேண்ட் இருக்குது, இல்ல இண்டிவிஜுவல் பில்டிங் மேல கமர்ஷியல் பில்டிங் பண்றீங்க, அப்படி இல்லைன்னா இண்டிவிஜுவல் பில்டிங் வந்து G+2 7 மீட்டருக்கு மேல கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இல்லாம செகண்ட் ஃப்ளோர் சேர்த்து நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போறீங்கன்னா ஜென்ரல் மெத்தட்ல வந்து நீங்க வந்து அப்ரூவ் வாங்க வேண்டியது இருக்கும். இது வந்து சிங்கிள் போட்ட விண்டோ மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேல் டாக்குமெண்ட், இடத்தோட ஜிபிஎஸ் போட்டோ, ஆதார் கார்டு, பட்டா, இண்டிவிஜுவல் எஃப்எம்டி எல்லாமே நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணி, பட் ஆனா பேமெண்ட் நீங்க ஆன்லைன்ல பண்ண முடியாது. இது வந்து டைரக்டா வந்து உங்களோட பஞ்சாயத்து போர்ட்லயோ இல்ல கார்பரேஷன்ல எந்த ஏரியாக்குள்ள வரீங்களோ அங்க போய் நீங்க அப்ளை பண்ணணும். அங்கே இருந்து வந்து உங்க இடத்த வந்து வெரிஃபை பண்ணுவோம். உங்க இடம் வந்து நீங்க சொன்ன இடத்துல கரெக்டா இருக்குதா, எவ்வளவு செட்பேக் விட்டு கட்டுறீங்க, லெஃப்ட் சைடு எவ்வளவு விட்டுறீங்க, ரைட்ல எவ்வளவு விடுறீங்க, எவ்வளவு செட்பேக் பிளான் பண்ணி நீங்க விட்டு கட்டுறீங்க, உங்க இடத்தெல்லாம் வெரிஃபை பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு வந்து அப்ரூவ் வந்து பில்டிங் அப்ரூவ் வந்து கொடுப்பாங்க. இந்த மெத்தட் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். பேமெண்ட் கிட்டத்தட்ட சேம் தான். ஆனா சிங்கிள் விண்டோ போர்ட்டல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே நாள்ல வேலை முடிஞ்சிடும். பேமெண்ட் வந்து ஆன்லைன்ல கொடுக்கக்கூடிய பேமெண்ட்டும் உங்களுக்கு எடுத்து கொடுக்கறவங்களுக்கு அந்த பிளான் அப்ரூவ் பண்ணக்கூடிய பேமெண்ட் மட்டும் தான் செலவாகும். எக்ஸஸா எந்த காசுமே கிடையாது. ஆனா பழைய மெத்தட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க லோக்கல்ல போய் பஞ்சாயத்து போர்ட்ல போய் அப்ரூவ்ல எல்லாம் கொடுத்து வாங்குறதுக்கு நிறைய செலவாகும். இது சிங்கிள் ஷாட்ல முடிஞ்சிடும். பட் ரெண்டாவது மெத்தட்ல வந்து பாத்தீங்கன்னா இதே பேமெண்ட் தான், பட் வந்து வெரிஃபை பண்ணி எல்லாம் பண்ணதுனால ஒரு மாசம் கிட்ட டைம் எடுக்கும். கொஞ்சம் டைம் எடுக்கும். அவங்க வந்து வெரிஃபை பண்ணது கொஞ்சம் அமௌண்ட் வந்து எக்ஸஸ் ஆகும்.